வெல்கம் டு ஆல்ஃபா கோச்சிங் சென்டர். எல்லோருக்கும் வணக்கம். ஸோ இந்த இயர் 2025 நவம்பர் மந்த் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிஓ எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து வரப்போகுது. ஸோ இதுக்கான எக்ஸாம் வந்து நெக்ஸ்ட் இயர் 2026 மார்ச் மந்த் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான எக்ஸாம் வந்து வரப்போகுது. சரிங்களா? ஸோ இது வந்து ஒரு நல்ல வாய்ப்பு யாருக்காகன்னு பார்த்தீங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 அண்ட் குரூப் 2 எக்ஸாம் எழுதின ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா பிஜிடிஆர்பி எக்ஸாம் இப்போ வரக்கூடியது. ஓகேங்களா? அக்டோபர் 2 எழுதக்கூடிய பிஜிடிஆர்பி எக்ஸாமு. நெக்ஸ்ட்டு நவம்பர் 15 அண்ட் 16 வந்து பேப்பர் 1 பேப்பர் 2 எழுதக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இது ஒரு அருமையான வாய்ப்பு. ஏன் அப்படின்னா எங்கேயும் நீங்கள் படித்து முடிச்சிட்டிங்க, இங்கேயும் நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா படிச்சுட்டு நெக்ஸ்ட் எக்ஸாமுக்கு வந்து பிளான் பண்ணுறீங்க, இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா படிச்சுட்டு அடுத்த எக்ஸாமுக்கு வந்து பிளான் பண்ணிங்க. ஓகேங்களா? ஸோ ஒரு வேலை கிடச்சிச்சு அப்படின்னா ரொம்ப நல்லது. சப்போஸ் இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஒரு அருமையான வாய்ப்பு வந்து பார்த்திங்க அப்படின்னா பிஓ எக்ஸாம் வந்து இருக்குது. சரிங்களா? ஸோ பிளாக் எஜுகேஷனல் ஆஃபீஸர் அப்படிங்கக்கூடிய எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா நவம்பர் மாதம் அதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து வரப்போகுது. சரிங்களா? ஸோ இந்த எக்ஸாமுக்கு நம்முடைய இன்ஸ்டியூஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கைட் பண்ண போகிறோம். ஸோ சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு பிஓ எக்ஸாம் பற்றி ஒரு ஓவர்வியூ சொல்லிடுறேன். ஸோ இதோட சேலரி வந்து பார்த்திங்கன்னா 11/18 சேலரி. ஓகேங்களா? ஸோ எக்ஸாம் வந்து ஓஎம்ஆர் பேஸில் வரும். இதுக்கு முன்னாடி 2020 ஒரு 6 எக்ஸாம் நடந்திருக்கு, மார்னிங் அண்ட் ஈவினிங் செக்ஷன் மாதிரி. 2023 ஒரு எக்ஸாம் நடந்திருக்கு. இப்போ 2026 அடுத்த எக்ஸாம் வந்து நடக்க போகுது. சரிங்களா? ஸோ எக்ஸாம் பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் பார்ட் ஏ தமிழ் தகுதி தேர்வு, இது வந்து 10th புக்கு மட்டும் படித்தா போதும். பார்ட் பியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 110 மார்க் வந்து கோர் பேப்பரு, 10 மார்க் வந்து ஜிகே, 30 மார்க் வந்து பார்த்திங்கன்னா சைக்காலஜி வரும். டோட்டலாக 180 கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. சரிங்களா? ஸோ இந்த கோர் பேப்பரில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ், இங்கிலீஷு, மேக்ஸு, சயின்ஸு, ஹிஸ்ட்ரி அண்ட் ஐஎன்எம் இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஹிஸ்ட்ரி அண்ட் ஐஎன்எம், பாலிட்டி, ஓகேங்களா, இதெல்லாம் சேர்ந்து வரும். ஜாகிரஃபி ப்ளஸ் எக்கனாமிக்ஸ் வரும். இது எல்லாமே அப்படியே இந்த குரூப் 4 படித்தது தான். ஓகேங்களா? குரூப் 2க்கு படித்தது தான். மேக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 10th வரைக்கும் பார்த்தா போதும். தமிழ் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் எல்லாமே கொடுத்துருவோம். ஓகேங்களா? எல்லாமே ஸ்டெடிமேட்டில் வந்து பிடிஎஃப் ஃபார்மில் கொடுத்து அது மட்டும் படித்தா போதும். சரிங்களா? சென்ட்ரல் நாலேஜ் வந்து 10 கொஸ்டின்ஸ் கேட்பான். சைக்காலஜி வந்து பார்த்திங்கன்னா 30 கொஸ்டின்ஸ் கேட்பான். பேப்பர் 2 சைக்காலஜி அப்படியே நீங்கள் அப்படியே அங்கே இருக்கிறது அப்படியே 60% வந்து பார்த்திங்கன்னா இந்த பிஓ எக்ஸாமுக்கு வந்து வந்துடும். சரிங்களா? எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் பார்ட் ஏ, பார்ட் பி. ஓகேங்களா? பார்ட் பியில் கூடிய இந்த 150 மார்க் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எடுத்துக்கோங்க. பார்ட் ஏ வந்து ஜஸ்ட் எலிஜிபிள் டெஸ்ட் தான். ஒரு 40%, ஓகேங்களா, ஒரு 20 கொஸ்டின் ஸ்ட்ரைட்டானா போதும், நீங்கள் வந்து எலிஜிபிள். 20 மார்க் எடுத்தால் போதும், நீங்கள் வந்து எலிஜிபிள். சரிங்களா? ஸோ டைம் டியூரேஷன் வந்து 3 மணி நேரம், 3.5 hours கொடுத்துருப்பாங்க. ஏஜ் லிமிட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 40 or 45 கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ மாறும், அதை நீங்கள் பார்த்துக்காங்க. குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா யூஜி வித் பிஎட் இருக்கணும். யூஜியில் வந்து தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி ஆர் பயாலஜி, ஜாகிரபி, ஹிஸ்ட்ரி அல்லது அதோட ஈக்குவல்ஸ் வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த எக்ஸாம் வந்து எழுதலாம். ஓகேங்களா? ஸோ ஈக்குவல்ஸ் டிகிரி இருந்துச்சு அப்படின்னா இந்த எக்ஸாம் வந்து எழுதலாம். அதுக்கப்புறம் நம்மளோட இன்ஸ்டியூஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாமுக்காக ஒரு டெஸ்ட்டு பேட்ச் ஆனது போட போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா பேட்ச் 1 போயிட்டு இருக்குது, ஆல்ரெடி பேட்ச் 2 வந்து போயிட்டு இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா பேட்ச் 3 வந்து பார்த்திங்கன்னா பிளான் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இப்போ இல்லை, வரக்கூடிய நாட்களில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிளான் இருக்கும். நோட்டிஃபிகேஷன் வந்த விட்டு தான் ஆரம்பிப்போம். ஓகேங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி சார் நான் படிக்கிறேன் சார் அப்படின்னா நீங்கள் பேட்ச் 2 ஜாயின் பண்ணி நீங்கள் படிச்சுக்கலாம். எப்போ ஜாயின் பண்ணலாம் சரி, எல்லா டெஸ்ட்டுமே எழுதி பார்க்குற மாதிரி தான் டைம் கொடுத்துருப்போம். சரிங்களா? ஸோ டோட்டலாக எவ்வளோ டெஸ்ட்டு பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒரு 30 டெஸ்ட்டு பிளான் பண்ணியிருப்போம். ஈச் அண்ட் எவ்ரி டெஸ்ட் வந்து 150 மார்க். ஓகேங்களா? இனி வரக்கூடிய டெஸ்ட் வந்து 150 மார்க். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா 100 மார்க் வந்து கொடுத்துட்டு இருந்தோம். சரிங்களா? ஸோ செட்டு 1 வந்து நீங்கள் என்ன படிக்க போகிறீங்க அப்படின்னா ஹிஸ்ட்ரி, தமிழ், சைக்காலஜி, ஜிகே. ஓகேங்களா? ஸோ டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 150 கொஸ்டின்ஸு. இங்கே பாரு நம்பர் ஆஃப் கொஸ்டின் வந்து 50, 50, 30, 20 போட்டிருப்போம். செட்டு 2ல் வந்து சயின்ஸு, இங்கிலீஷு, மேக்ஸு, தமிழ் தகுதி தேர்வு 150 கொஸ்டின்ஸ் இது வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ செட்டு 1ல் வந்து பார்த்திங்கன்னா ஹிஸ்ட்ரி கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்படின்னா அங்கே நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஜாகிரஃபி வந்து ஆரம்பிக்கும். ஓகேங்களா? ஸோ ஹிஸ்ட்ரி வந்து 9 டெஸ்ட் இருக்கும், ஜாகிரஃபி வந்து 9 டெஸ்ட் இருக்கும். அதுமாரி பிளான் பண்ணியிருப்போம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வாரம் ஒரே டெஸ்ட் தான் கொடுப்போம். வீக்லி வந்து ஒரே ஒரு டெஸ்ட் மட்டும் தான் இருக்கும். சரிங்களா? வீக்லி 1 டெஸ்ட்டும் இருக்கும். வேர் டு ஸ்டடி, ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் நீங்கள் என்ன படிக்கணும் அப்படிங்கிற வேர் டு ஸ்டடி வந்து கம்ப்ளீட்டாக தெளிவாக கொடுத்துருவோம். நாங்கள் சொல்லக்கூடிய லெசன்ஸை மட்டும் நீங்கள் படித்து டெஸ்ட் தான் போதுமானது. ஓகேங்களா? ஸ்டடி மெட்டீரியல் பொறுத்த வரைக்கும் எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் பிடிஎஃப் ஃபார்மெட்டில் கொடுத்துருவோம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் பிடிஎஃப் ஃபார்மெட்டில் தான் கொடுப்போம். உங்கள் வீட்டுக்கெல்லாம் நாங்கள் எதுவுமே கொரியர் போட மாட்டோம். சரிங்களா? ஸோ பிடிஎஃப் ஃபார்மெட்டில் ஸ்டடி மெட்டீரியல் வந்து கொடுத்துருவோம். சரிங்களா? ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் எல்லாமே நீங்கள் ஆன்லைனில் டெஸ்ட் எழுதிக்கலாம். ஆல்ஃபா கோச்சிங் சென்டர் ஆப்பில் நீங்கள் ஆன்லைனில் வந்து டெஸ்ட் வந்து எழுதிக்கலாம். நல்லா படிச்சிங்க அப்படின்னா ஒரு 60% ஆஃப் மார்க் மட்டும் எடுத்தால் போதும். பார்ட் பியில் ஒரு 60% மார்க், அதாவது பார்த்திங்க அப்படின்னா 150க்கு நீங்கள் ஜஸ்ட் ஒரு 90 மார்க் எடுத்தீங்க அப்படின்னா அதுதான் வந்து ஸ்டேட் ரேங்காக இருக்கும். ஓகேங்களா? மேக்ஸிமம் 90 to 100 தான் ஸ்டேட் ரேங்க் இருக்கும்.
நல்லா பிளான் பண்ணி படிச்சிங்க அப்படின்னா எக்ஸாம் வந்து படித்து நீங்கள் வேலை வாங்கிடலாம். ஓகேங்களா? சரியான முறையில் கரெக்டாக திட்டமிட்டு சரியாக பிளான் போட்டு படிச்சிங்க அப்படின்னா எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணிடலாம். ஸோ ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்காங்க. ஸோ நம்மளுடைய இன்ஸ்டியூஷன் வந்து பார்த்தீங்கன்னா பிஓ எக்ஸாமுக்கு வந்து டெஸ்ட் பேஜ் வந்து போயிட்டு இருக்குது. ஓகேங்களா? ஸோ வேணுங்கிறீங்க தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். 9952563892 இந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணி நீங்கள் இந்த டெஸ்ட் பேஜ் ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ பேட்ச் 1 வந்து பார்த்தீங்கன்னா மே மந்த் ஆரம்பித்து போயிட்டு இருக்குது. அடுத்த பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட்டில் ஆரம்பித்து போயிட்டு இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதோட ஃபீஸ் வந்து 1000, இதோட ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2020 ரூபா. நெக்ஸ்ட் எக்ஸாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நவம்பர் நோட்டிஃபிகேஷன் வந்து ஆரம்பிப்போம். இதோட ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2500 ரூபா இருக்கும். சரிங்களா? ஸோ இப்போ பேட்ச் 2 வேணும் அப்படின்னா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த பேட்ச் 2 வந்து எப்போ க்ளோஸ் ஆகும்னு பார்த்தீங்க அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் வர வரைக்கும் க்ளோஸ் ஆகாது. அது வரைக்கும் ஓப்பனில் தான் இருக்கும். நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். எப்போ ஜாயின் பண்ணாலும் சரி டெஸ்ட்டு 1லேருந்து டெஸ்ட்டு 30 வரைக்கும் எழுதி பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஆப் லாகின் பண்ணி கொடுத்துரும். அந்த ஆப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான டெஸ்ட்டு, வேர் டு ஸ்டடி மெட்டீரியல் எல்லாமே அப்படியே டிஃபால்ட்டாக இருக்கும். நீங்கள் எப்போ ஃப்ரீயோ அந்த டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா படித்து முடிச்சுட்டு ஆக்சுவலாக வீக்லி ஒரு டெஸ்ட்டு பிளான் பண்ணியிருப்போம். ஓகேங்களா? வாரம் ஒரு டெஸ்ட்டு முடிச்சிட்டிங்க அப்படின்னா அடுத்த டெஸ்ட் சார் நான் இப்போ தான் சார் ஜாயின் பண்ணுறேன், இப்போ நான் ஜாயின் பண்ண அந்த டெஸ்ட் வந்து எழுத முடியுமா கேட்டிங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் எப்போ ஜாயின் பண்ணாலும் சரி எல்லா டெஸ்ட்டும் வந்து எழுதி பார்த்துக்கலாம். சரிங்களா? ஸோ ஜாயின் பண்ணுற முன்னாடி ஜாயின் பண்ணி படிக்க ஆரம்பிங்க. டிலே பண்ணாதீங்க. ஓகேங்களா? டிஎன்பிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் என்ன பண்ணுறது தெரியாமல் முடிச்சுட்டு இருப்பீங்க. இப்போ டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 முடிச்சுட்டு வித் பிஎட் இருக்கீங்க, நீங்கள் பிஜி வித் பிஎட் இருந்தீங்க, யூஜி வித் பிஎட் இருந்தீங்க அப்படின்னா தாராளமாக பிஓ எக்ஸாம் வந்து ட்ரை பண்ணலாம். உங்களுக்கு நல்ல சான்ஸு. அது பிஜிடிஆர்பி எக்ஸாம் முடிச்சிங்க, எனக்கு வேறு எந்த எக்ஸாம் இல்லை, நான் டெட் ஆல்ரெடி பாஸ் பண்ணி வச்சுட்டு அப்படின்னா நீங்கள் ஒரு கை இந்த எக்ஸாம் வந்து பார்க்கலாம். சரிங்களா? ஸோ தேங்க்யூ.